Hi friends, welcome to my kitchen. நம்ம இன்னைக்கு வந்து கொண்டக்கடலையை வச்சு ஒரு சுண்டல் மாதிரி பண்ண போறோம். இது வந்து செனா சுக்கான்னு சொல்வாங்க. ஆனா சுண்டல் டேஸ்ட்ல தான் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. இந்த சைட் டிஷ் மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து நல்லா நைட்லேயே கழுவி ஊற வச்சுட்டேன். அதை வந்து காலையில் வந்து ஒரே பிரிஞ்சி இலையும் 2 ஏலக்காயும் போட்டு நீங்கள் நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழைய விட்டுறாதீங்க, குழஞ்சா நல்லா இருக்காது. உங்கள் விசில் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு துருவிய தேங்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் நான் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்ல கலர் வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி பண்ணி பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பொரியல்லாம் கெட்டு போகாமல் இருக்குது பாருங்கள். சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் பாருங்கள். அதனால தான் இப்படி வறுத்து போடுறது பாருங்கள். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் கோரஸாக ஒரு பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதே கடாய் தான் நான் தேங்காய் வறுத்து கடாயே எடுத்துருக்கிறேன். அதே கடாயில் வந்து இதில் வந்து நீங்கள் வெந்துச்சு. நீங்கள் இந்த பிரிஞ்சி இலையை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. ஏலக்காய் இருந்தால் ஒன்றும் பண்ணாது. இப்போ நீங்கள் கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போடுங்க. காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா பொரிய விட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ சாயங்காலம் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே நீங்கள் டிஃபனுக்கு கொடுக்கலாம் பாருங்கள். சாயங்காலம் டிஃபனுக்கு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம மசாலாத்தூள்லாம் போட்டுக்கலாம். இதில் வந்து ஜாஸ்தி நான் போடலை மசாலாத்தூள். மஞ்சத்தூளும் தனியாத்தூள் மட்டும் தான் போட்டுக்கிறேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் நம்ம அதில் போட்டாச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் மஞ்சத்தூள் வெறும் தனியாத்தூள் மட்டும் போடுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. உப்பு தேவையான அளவு உப்பு பொடிங்க போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்னா அந்த கொண்டக்கடலையை நம்ம இதில் போட போகிறோம். அதையும் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணியோடு போட்டவங்க நல்லா இருக்காது. அதனால் தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கு பொடி வச்சுருக்க தேங்காய் துருவலையும் அதோட போடுங்க. அவ்வளோதான், அங்கே ரெடி ஆகிடுச்சு உங்களுடைய சுவையான சூப்பரான செனா சுண்டல் கூட சொல்லலாம். எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களை மாதிரி இப்போ வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. சுவையான டேஸ்டியான உங்களுக்கு சுண்டல் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.